70000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் லேப்டாப் கிடைச்சா எப்படி இருக்கும்? நிறைய டைம் நம்மளால ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க முடியாது, பட் பார்க்கறதுக்கு அது மாதிரியே வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் Xiaomi இப்போ ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஆப்பிள் லோகோலாம் இல்ல, Xiaomi தான் இருக்கும், பட் லோகோ மாத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், மேக்புக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த லேப்டாப்ல என்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இருக்கு, நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்தோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சொல்ல போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் போறவங்களுக்கும் இல்ல ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் கரெக்டா இருக்குமா அதை பத்தியே சொல்றேன். முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்க பார்த்தலாம். பாக்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸ் தாங்க. ஓபன் பண்ண உள்ள லேப்டாப் இருக்கு, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் லேப்டாப்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல அப்படியே தான். ஸோ நான் ஏற்கனவே மேக்புக் ப்ரோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் வீடியோ, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க. 95% அப்படியே தான் இருக்கு. ஸோ ஃபீல் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனால் வெயிட் எடுக்கும்போது, கையில் எடுக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி. 1 கிலோ 400 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் அந்த வெயிட் தான் அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஏரோஸ்பேஸ் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நல்லா சாலிடாக இருக்குது. பில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல பிரைட்டாக இருக்குது, சூப்பர் பிரைட்டாக இருக்குது. கலர்ஸும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓலட் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, இது வெறும் ஐபிஎஸ் பேனல் மட்டும் தான், எல்சிடி பேனல் தான். ஸோ நல்லா இருக்குது. மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் தெரியாது, யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. வியூவிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேட்ன்றதுனால ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் நீங்கள் அந்த சைடில் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் இருக்குது. ஸோ பெசல்ஸ் இல்லாமலாம் எதிர்பார்க்க முடியாது. சின்னதாக ஒரு பெசல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.5K ரெசல்யூஷன் இதோடைய டிஸ்பிளே இருக்குது. 14 இன்ச்க்கான டிஸ்பிளேங்க இது. ஸோ 120 ஹெர்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது வேரியபிள் ரெஃப்ரெஷர்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60லையும் இருக்கும், 90லையும் இருக்கும், 120லையும் இருக்கும், மாறி மாறி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதை கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணேன், டீம்மேட்ஸ் நிறைய நேரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் அந்த 120 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் நாங்க பார்த்து இந்த இனிஷியல் ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் சொல்றோம், அது வரைக்கும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம்ல மட்டும் சின்னதா ஒரு லேக் ஒரு சில இடங்கள்ல ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி போக போக அதை ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல 12th gen i5 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸும் இருக்கு. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணக்கூடிய NVIDIA MX550 அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபிக்ஸும் 2 ஜிபிக்கான கிராஃபிக்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் வருது. ஒருவேளை உங்களுக்கு 70000 ரூபாய் பட்ஜெட்ல வாங்கணும்ன்றவங்களுக்கு கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டட் மட்டும் போதும்னா நீங்க இன்டெல் கிராஃபிக்ஸோட வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு NVIDIA வேணும்னா 75000 ரூபாய். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துலயுமே. ஒன்னு 120G, இன்னொன்னு 120. ஓகேங்களா? சோ மத்தபடி மத்ததெல்லாம் சிமிலர் தான். சோ என் டீம் ஓரளவுக்கு பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாம் ரன் பண்ணிருக்காங்க. சோ அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் 1க்கு 2 தடவை ரன் பண்ணோம். எங்களுக்கு இனிஷியலா ரன் பண்ணும்போது ஸ்கோர் ரொம்பவே கம்மியா வந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நாங்க ரன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஸ்கோருமே என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த லேப்டாப் கேமர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேமர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் கேம் விளையாட மாட்டேன். என் டீம் விளையாடினப்போ பரவாயில்ல, பேசிக் செட்டிங்ஸ் மீடியம்ல வச்சு பேசிக்ஸ்ல வச்சு விளையாடும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 60 FPS வரைக்கும் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. மிட்ல வச்சு விளையாடும் போது 25 to 30 அந்த அளவுக்கு தான் வருது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் கேமர்ஸ். கேஷுவல் கேம்ஸ் அப்பப்போ லைட்டா விளையாடிக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ரொம்ப ஹெவி கேம்ஸ் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எடிட்டிங்க்கு இந்த லேப்டாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் பேசிக் எடிட்டிங். நீங்க பிரீமியர் ப்ரோ ஏதாச்சும் ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்றதா இருந்தா பேசிக் எடிட்டிங்க்கு ஓகேவா இருக்கும், பிரச்சனை கிடையாது. i5 ப்ராசஸர் அந்த கிராஃபிக்ஸோட காம்பினேஷன்ல சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் ஒர்க் சின்னதா அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி அட்வான்ஸ்டு கொஞ்சம் மிட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் லைட் ஒரு ஃப்ரேம் டிராப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ண ஒன்று ரெசல்யூஷனை கம்மி பண்ணி எடிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாட்டி அதுதான் ஆப்ஷன், ரெசல்யூஷன் கம்மி பண்ணி தான் எடிட் பண்ணும், இல்லாட்டி ப்ராக்ஸிஸை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ரெசல்யூஷன் கம்மி பண்ணி தான் எடிட் பண்ணும். ஸோ 2ல இருந்து ஒரு 3 லேயர் நம்ம போட்டாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நவரும் போது அந்த ரெண்டரிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எல்லா பிராண்டுமே அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்றது நாங்கள் 1080 இது வச்சு பார்த்தோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. 4K இது கண்டிப்பா 2-3 லேயர் வைக்கும் போதே கொஞ்சம் அப்படி நின்று வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. கேஷுவல் எடிட்டிங் நார்மல் யூசேஜ்க்கு நல்லா இருக்கு. ரெண்டரிங் ஓரளவுக்கு பரவாயில்ல டைம் ஃப்ரேம். ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம மற்ற லேப்டாப்
லேப்டாப்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ நான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு சொல்கிறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. எங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணல. இதில் ஒரே வேரியன்ட் தான் வருது. 16GB LPDDR5 ரேம் கொடுக்குறாங்க. 512GB Gen 4 SSD வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் ஒரே வேரியன்ட். ஓகேங்களா, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து கிடையாது. அண்ட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. DTS சப்போர்ட்டும் வந்து இருக்கு. சூப்பராக இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல லவுடாக இருக்கு. எனக்கு கிளாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ல வந்து நல்ல தனித்தனியாக வந்து கேட்குது. மேபி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் இந்த பட்ஜெட்லேயே அவங்க லான்ச் பண்ண அந்த பிரைஸ் செக்மெண்ட்லேயே இது ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். லவுடாகவும் இருக்கு, ஷார்ப்பாகவும் இருக்கு, கிறிஸ்பாகவும் இருக்கு. அண்ட் ஓவராலா என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் வந்து பாத்துருங்க. உங்களுக்கு டைப் சி USB 3.2 Gen 2 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. Thunderbolt 4 போர்ட் ஒன்று இருக்கு. டைப் A USB 3.1 போர்ட் இருக்கு. HDMI 2.0 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அவுட்புட் 4K 60 Hz வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5 ஒன்று இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த கீபோர்டை பத்தி நான் வந்து பேசணும். கீபோர்டை பத்தியும் பேசணும். ஸோ கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா கீ டிராவல் நல்லா இருக்கு. ஸ்பேசிங் ஓரளவுக்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அது ரொம்பவே சின்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க அதிகமாக யூஸ் பண்ற பட்சத்தில் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். பட் மற்றபடி கீபோர்டில் அந்த கீஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கீ டிராவலும் நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸாக இருக்கு. ட்ராக் பேடை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி எல்லாத்தையுமே கிளிக் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், டபுள் டேப்ல இருந்து எல்லாமே சும்மா அப்படி வைக்கிறது அப்படின்ற பட்சத்தில் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கு. பட் கிளிக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்காச்சும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ண மாதிரியோ செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணணும். ஜஸ்ட் நார்மல் டேப், நார்மல் ஷார்ட்கட் இது ஓகேவா இருக்குது. அண்ட் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்லிட் கீபோர்டுங்க. ஸோ 3 ஸ்டெப்க்கான பேக்லிட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபங்க்ஷனல் கீ வந்து நீங்களே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து வச்சுக்கலாம், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஸோ வெவ்வேறு ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் 720 HD கேமரா மட்டும் தான். ஸோ பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்காதீங்க. பிக்சலேட் ஆகும், உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் ஜென்ரலாக கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல. ஷாமின்றதுனால ஒரு 1080p கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 56 வாட் அவருக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 100 வாட்க்கான டைப் சி பவர் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 35 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஆகுதுங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஸோ இது எங்களுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாளில் கண்டினியூஸாக டெஸ்டிங், பெஞ்ச் மார்க், கேமிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து சொல்கிறேன். இன்டெப்த்தாக நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், லேட் ஆகும் ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ இனிஷியலாக எங்களுக்கு யூஸ் பண்ணும்போது 3 to 4 ஹவர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துச்சு. இந்த மல்டிபிள் யூசேஜில் கூட நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதோடைய பிரைசிங் நான் ஏற்கனவே சொன்னேன். 120G அதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வர்றது தான் G வச்சிருக்காங்க, 75,000 ரூபாய். அண்ட் நார்மல் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். ஸோ இந்த பிரைசிங் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக் வைஸாக டெஸ்ட் பண்ணதை வச்சு மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதில் ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குன்னா ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டேன். பட் பிரைசிங் ஷாமியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்ன கேட்டிருந்தா அவங்க 120Gவே வந்து ஒரு 70,000 ரூபாய் கொடுத்துருந்தா கூட அப்படின்னு பெட்டர். ஏன்னா இதே செக்மெண்ட்ல நமக்கு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு லேப்டாப் பிராண்ட்ஸ் இருக்காங்க. HP, டெல்லா இருக்கட்டும், ஏசரா இருக்கட்டும், லெனோவாவா இருக்கட்டும், ஏசுஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த செக்மெண்ட்ல நல்ல கான்ஃபிகரேஷன்ல ஆல்மோஸ்ட் சேம் கான்ஃபிகரேஷன்லயே நல்ல நல்ல லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் அவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கிறதுனால ஜென்ரலாகவே எல்லாருமே அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல இவங்க ஒரு 5,000 rupees கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே கேட்டீங்க, எப்படி என்ன இது பிரைசிங் அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது எந்த விதத்துலையுமே ஸ்பான்சர் கிடையவே கிடையாது. மீண்டும் நான் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.